என் கையில பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10 ரூபா இருக்கு. இந்த 10 ரூபா வச்சுட்டு மால்ல என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படிங்கறத பார்க்க போறீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இந்த மாதிரியான கண்டென்ட் எங்களுக்கு புதுசுனால ஒரு வைபோட மாலுக்குள்ளார என்ட்ரு ஆனோம். தாத்தா மால்ல 10 ரூபாய்க்கு எதனா கிடைக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எதனா கிடைக்குமான்னு பார்த்தா அங்க கண்ணாடி விதவிதமா இருந்துச்சு. அதை போட்டு பார்த்துட்டு கிடந்தேன். அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ப்ரோவை பார்த்துருந்தோம். அவர் வீடியோக்காண்டி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. கேவலமா ஆன்சர் பண்ணி பைக் வாங்கிட்டேன். நண்பர்களே எங்க கிட்ட இருக்கிறது 10 ரூபாய். ஆனா நாங்க வந்து இடம் பாருங்க. மச்சான் என்னடா இந்த வண்டியில ஏறி உட்காரு. என்ன குழந்தைங்க உட்கார வண்டி? சும்மா உட்காருடா பாப்போம். சார் வண்டி உடைக்கிறேன் பாருங்க. செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கையில 10 ரூபாய் வச்சுக்கிட்டு ட்ரெண்ட்ஸுக்குள்ளார வந்து துணி எடுக்கிற மாதிரி ஆக்டிங்கை போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளில வந்துட்டோம். மச்சான் என்னடா கேஎஃப்சில நிக்கிறோம். ஆமா 10 ரூபா இருக்கு. இங்க என்ன கிடைக்குதுன்னு பாப்போமா? வேற டேய் கூட்டு போங்கடா. கோவத்துல போட்டுற போறேன். அக்கா இங்க மால்ல 10 ரூபாய்க்கு என்னக்கா கிடைக்கும்? சம்சா இருக்கு, வடை இருக்கு, கொழுக்கட்டை இருக்கு, சொயா உருண்டை இருக்கு 10 ரூபாயில, சுண்டல் இருக்கு, வாட்டர் பாட்டில் இருக்கு 10 ரூபாயில. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. டோட்டல் மால் ஃபுல்லாவுமே இப்படிதானா இல்ல? இங்க மட்டும் தான் அந்த மாதிரி. கைஸ் இங்க மால்ல வந்து 10 ரூபாய்க்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லி தான் வந்தேன். பட் பரவாயில்ல, நம்ம அக்கா கடையில மட்டும் அந்த பஜ்ஜி போண்டா சம்சா எல்லாம் கிடைச்சது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் பாக்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை, see you, bye.